ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ 3 வீடியோஸாக இந்த லிக்விடிட்டி எங்கெங்கே ஃபைன் பண்ணணுங்கிறத ஒரு பேசிக்ஸாக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த லிக்விடிட்டி எங்கெங்கே ஆர்ஸ்டாக இருக்குங்கிறத ஒரு லாஜிக்காக எப்படி பார்க்கணுமோ அந்தந்த டைம் ஃப்ரேமில் எப்படி பார்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ட்ரிஸ். இந்த வீடியோ எப்படி என்ட்ரிஸ் போகிறது மட்டும்தான் இந்த வீடியோ. அதாவது லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல எப்படி என்ட்ரி போடுறதுன்னு தான் நம்மளுடைய மெயின் வீடியோ. இந்த வீடியோ என்ட்ரிஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோஸில் பார்த்துடலாம். எப்போவும் டிஸ்க்ளைமர் தான், இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். ரிஸ்க் எடுக்கிறவங்க அவங்கவுங்க ரிஸ்க்கு தான், எந்த ரிஸ்க்குக்கும் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஓகே, டைரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். எப்போதுமே நம்ம ஃபைன் பண்ணுற லிக்விடிட்டி, இப்போ நான் ஒரு லிக்விடிட்டி வரைஞ்சி காட்டுறேன், அங்கே தான் நம்ம லிக்விடிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு தான் நம்மளுடைய இப்போ என்ட்ரி செட்டப்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே லிக்விடிட்டி இருக்குங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த இடத்துல ட்ராப் ஏரியா இருக்குது. இந்த ட்ராப் ஏரியாவில் ப்ரைஸ் இங்கே ஒரு சின்னதாக இன்டர்னல் பிஓஎஸ் ஆர் எம்எம்எஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் இந்தியன் லிக்விடிட்டி இருக்குங்கிறத ஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ இது நீங்கள் ஒரு 1 ஹவரோ 4 ஹவரோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகேவா? இது இந்தியன் லிக்விடிட்டிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல தொடுங்கள, அதாவது இந்தியன் லிக்விடிட்டி எடுக்கும். இது ஒரு இந்தியன் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணிட்டீங்க. ப்ரைஸ் இங்கிட்டு வரும். இப்போ இது 1 ஹவர்லையோ இல்லை இது 1 ஹவரில் இல்லை 4 ஹவரில் ஏதோ டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சின்ன வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க இந்தியன் லிக்விடிட்டியை. ஃபர்தராக நம்ம என்ட்ரி எப்படி போகிறது அப்படின்னா, இங்கே ஒரு இங்கே ஒரு ஹையை ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ப்ரைஸ் இந்த இந்தியன் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மேலே நம்ம இந்தியன் லிக்விடிட்டி இதே மாதிரி ஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ ப்ரைஸ் அங்கே தான் போகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ட்ரிஸ் மட்டும் பர்ஃபெக்டாக எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். ப்ரைஸ் டைரெக்டாக இந்த லோவுக்கு முன்னாடி சின்ன இன்டியூஸ்மெண்ட் வைக்கும். ப்ரைஸ் இப்படி கொஞ்சமாக இப்படி மேலே போகும். மேலே போயிட்டு ப்ரைஸ் இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் இந்த லோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல இப்படி வைக்கும். இப்படி வச்சுட்டு மேலே போய் இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ப்ரைஸ் இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள், நீங்கள் இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை ஃபைன் பண்ணுறது தான் அதே செட்டப்ஸ் தான் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போய் பார்க்க போகிறீங்க. இது இந்த இடத்துல ஒரு ஸ்மாலாக ஒரு மசஸ் நடந்துருக்கு. மேலே இது ட்ராப் ஏரியா. ஓகேவா? ப்ரைஸ் இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் திருப்பியும் கீழே ஒரு சின்ன ரிட்டேஷன் கொடுத்துட்டு இந்த ட்ராப்பை போய் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டேரெக்டாக இந்த இடத்துல எஸ்எம்சி டேட்டர்ஸ் என்ட்ரி ஆயிருப்பாங்களா, அவங்களோட ட்ராப் பண்ணுறதுக்காண்டி கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி. எப்படி என்ட்ரினா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒரு மேலே இன்டர்னலாக எம்எம்எஸ் நடந்திருக்கணும். கீழே இது செல்லர்ஸ் ட்ராப், பையர்ஸ் ட்ராப் ஆகிருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் பை என்ட்ரி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் ட்ராப் ஆகிருக்கணும். இந்த இடத்துல பையர்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக எம்எஸ்எஸ் நடந்திருக்கும். ஓகேவா? ப்ரைஸ் இந்த பையர்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா, இந்த இடத்துல எல்லோரும் இன்டியூஸ்மெண்ட் ஆவாங்க. ப்ரைஸ் அந்த இடத்துல மேலே போகுது அப்படிங்கிறதுக்காண்டி. திருப்பியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி பிளாக் இருக்கும். நம்மளோட என்ட்ரி இப்படி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பேட்டர்ன். நீங்கள் என்ட்ரி எங்கே போடுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த லோ வைப்பீங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் எப்போதுமே இங்கே எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு வந்த ஹை தான் இருக்கணும். இந்த ஹை வந்ததுக்கப்புறம் இது நான் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் சொல்கிற டார்கெட். இது 1 ஹவரில் நீங்கள் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் மேலே எந்த இடத்துல டார்கெட் செட் பண்ணீங்களோ அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் இந்த ஹை எடுத்தவொடனே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பிரேக் எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ட்ராப்பை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பியும் கீழே இந்த லோவை கூட எடுக்கும். திருப்பியும் இது கீழே இந்த லிக்விடிட்டி பிளாக்குங்கிறது இந்த கீழே இந்த இடத்துல லிக்விடிட்டி பிளாக் இந்த சைடு இருக்கும். அதனால் சம்திங் ஒரு சில சமயங்கள்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ஃபர்தராக மேலே போகும். இப்போ இந்த லோவில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும்.
இந்த லோவில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் தான் இருக்கணும். இது புரியுதா இந்த இடத்துல? இதுதான் கான்செப்ட் வைஸ் நடக்கும். இப்போ இந்த லிக்விடிட்டி பிளாக்குங்கிறத நான் சொன்னேன்ல, இதுதான் என்ட்ரி பேட்டர்ன். இந்த லிக்விடிட்டி பிளாக் எப்படிங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது எப்படி என்ட்ரி போகணும் அப்படிங்கிறத பெரிய சைஸில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறத. சிம்பிளாக ஒன்றும் இல்லை. ஒரு இந்தியன் லிக்விடிட்டியாக ப்ரைஸ் இங்கே வந்து எடுக்குது, இந்த இடத்துல வந்து எடுக்குது அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிட்டு ஒரு சின்னதாக இன்டர்வல் வச்சுட்டு திருப்பியும் மேலே போயிட்டு இந்த ட்ராப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இதை எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி போகும். திருப்பி இந்த சினாரியோஸில் தான் என்ட்ரி போகும். இது வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு எம்எஸ்எஸ் நடந்திருக்கும், ப்ளஸ் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கும். இந்த ட்ராப்பில் தான் நீங்கள் என்ட்ரி போவீங்க. ஓகேவா? போயிட்டு இப்படி வந்துருக்கும். ஏன்னா இந்த இடத்துலையும் ட்ராப்பாக தானே இருக்கும். இப்போ இந்த ட்ராப்பையும் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஒரு கேண்டிலாவது எக்ஸ்பெக்ட் பண்ணும் நீங்கள் பார்க்குற டைம் ஃப்ரேமில். இதுதான் நம்மளோட என்ட்ரி பேட்டர்ன். இந்த என்ட்ரி பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் இந்தியன் லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த என்ட்ரிஸ் வந்து நீங்கள் பார்க்க போகணும். ஓகேவா? இது வந்து நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸாக சொல்லியிருக்கேன். இந்த லிக்விடிட்டி பிளாக்குங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அது லிக்விடிட்டி பிளாக்குங்கிறது ஒன்றும் இல்லை, அது வெறும் சிம்பிள் தான். அது கேண்டில்ஸை வச்சு சொல்கிறப்ப உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு கேண்டில் இங்கேருந்து க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக போகுது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் ப்ளஸ் இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கும். அதை இம்பேலன்ஸ், நீங்கள் எஃப்இஜின்னு தேவையில்ல, இம்பேலன்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான டைமு. ஒரு கேண்டில், ஒரு க்ரீன் கலர் கேண்டிலோ அடுத்த கேண்டில் வந்து ஒரு சின்னதாக வச்சுட்டு அடுத்த ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த இம்பேலன்ஸோடு சேர்த்து மார்க் பண்ணுற இடம் தான் லிக்விடிட்டி பிளாக்குங்கிற இடம். நான் ஃபர்தராக இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டுமே ஒரு வீடியோ எடுத்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது எப்படி நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக்காக இருக்கும். ப்ரைஸ் இந்த இடத்துல செல்லர்ஸ் பையர்ஸ் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த லிக்விடிட்டி பிளாக்கை எடுக்கும். நீங்கள் பை என்ட்ரி போனீங்கன்னா கட்டாயம் பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ட்ராப் ஆகிருக்கும். ஓகேவா? செல் என்ட்ரி போனீங்கன்னா அப்படியே வயசு வருஷம் தான் அந்த இடத்துல செல் என்ட்ரி போகிறப்ப செல்லர்ஸ் ட்ராப் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் மெயின். இப்படி தான் நம்மளோட என்ட்ரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேமில், இதே தான் இங்கேயும் ஸ்மால் டைம் ஃப்ரேம்லாம் நம்ம பார்க்கணும். இதை மட்டும் திருப்பி பாருங்கள். இதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஃபஸ்ட்டு எங்கெங்கே இதாக இருக்குது ப்ரைஸு, எங்கே ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து அதை என்ட்ரி. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகி எப்படி என்ட்ரி போகுங்கிறத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சாலே நமக்கு போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபர்தர் வீடியோஸில் நான் அது எப்படி எந்தெந்த லிக்விடிட்டி பிளாக் வேலிடு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நான் இதை பற்றி ஃபர்தராக இன்னொரு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டெலகிராமில் லிங்க் இருக்குது, அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.